வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான பனானா பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். சின்ன வாழைப்பழமாக இருந்ததுன்னா 4 எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளாவர் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப்னா 120 கிராம் வர அளவுக்கு. அதுக்கப்புறம் 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கிறேன். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா 5 ஹவர்ஸ்க்கு முன்னுக்கே வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் பட்டையை பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சீனியை சேர்த்துக்கலாம். வெண்ணெயை நான் உருக்கி எடுத்துருக்கிறேன். ஏன்னா பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் உருக்கி எடுத்துருக்கிறேன். வெண்ணெயும் சீனியோடு சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு சேர்த்துக்கலாம். மூணு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் வெனிலா எக்ஸ்ட்ராக்டையும் சேர்த்துட்டு நான் பீட் பண்ண போகிறேன். இப்போ மாவு அதோட சேர்த்துடலாம். மாவை சேர்த்துட்டு இப்போ அது கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு, சின்னமன் பவுடர், லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பீட்டர் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். கடைசியில் வாழைப்பழத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விரும்பினீங்கன்னா அது கூட கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸையும் சேர்த்து பேக் பண்ணலாம். பேக் பண்ணுற பேனில் பட்டரால் நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேனை அவனில் வச்சிடலாம். அதுக்கு முன்னால் அவனை ஒரு 10 நிமிஷத்துக்கு 360 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அவனை பேனுக்குள்ளே வச்சிடலாம். 35 நிமிஷத்துக்கு டைம் செட் பண்ணிக்கலாம். எல்லா அவனும் ஒரே மாதிரி இருக்காது, வேறு வேறு மாதிரி இருக்கும், அதனால் இடையில செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பனானா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு குச்சி எடுத்து இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வரும். அப்படின்னா நல்லா வெந்திருக்கு.
இதே ப்ரெட்டை ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட பாத்திரத்தை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கலவையை அதில் ஊற்றிடலாம். ப்ரெஷர் குக்கரில் ஒரு லேயர் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற வெயிட், மூடியில் இருக்கிற ரப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கிண்ணத்தை உள்ளே வச்சுட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கர் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஏதாவது ஒரு பிடியால் அந்த கிண்ணத்தை பிடிச்சிட்டு உள்ளே வைங்க, இல்லாட்டி அவன் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே அடுப்பு இருக்கட்டும். 45 நிமிஷத்துக்கு பிறகு பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சுக்கலாம். சாஃப்டான டேஸ்டியான பனானா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.